بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், அல்லாஹ்வின் நேசத்தை பெறுவது எப்படி என்ற தலைப்பின் கீழே சில முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு முன்னால் பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நேசம் என்பது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அல்லாஹ்வுடைய நேசம் ஒரு அடியானுக்கு கிடைத்து விட்டது என்றால் அந்த அடியானுக்கு இந்த உலகத்தில் எல்லா விஷயமும் கிடைத்து விட்டது. அதே நேரத்தில் நாளை மறுமையில் அவனுக்கு தேவையான எல்லா விஷயமும் கிடைத்து விட்டது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸுல் குதுஸியிலே அல்லாஹ் தஆலா சொல்கின்றார்கள், ஒரு அடியானை நான் நேசித்து விட்டால் فإذا أحببته كنت سمعه الذي يسمع به وبصره الذي يبصر به ويده التي يبطش بها ورجله التي يمشي بها. ஒரு அடியானை நான் நேசித்து விட்டால் அவன் கேட்கின்ற காதாக நான் மாறிவிடுகின்றேன், அவன் பார்க்கின்ற கண்ணாக நான் மாறிவிடுகின்றேன், அவன் பிடிக்கின்ற கையாக நான் மாறிவிடுகின்றேன், அவன் நடக்கின்ற காலாக நான் மாறிவிடுகின்றேன். இதற்கு என்ன அர்த்தம்? ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லாஹ் இதற்கு விளக்கமாக சொல்கின்றார்கள். இதற்கு என்ன அர்த்தம் என்றால், அந்த அடியானுடைய எல்லா காரியங்களையும் சீர்படுத்தி விடுகின்றான். அல்லாஹ் தஆலா அவனுடைய எல்லா காரியங்களையும் சீர்படுத்தி விடுகின்றான். அவனுக்கு அசத்தியத்தை விட்டு அவனை தூரமாக்கி விடுகின்றான். அவன் காதில் சத்தியம் மட்டும்தான் புகும், அவனுடைய காதில் சத்தியம் மட்டும்தான் புகரும். அதே மாதிரி அவன் சத்தியத்தை மட்டும்தான் பார்ப்பான், அவன் சத்தியத்தை மட்டும்தான் கேட்பான். அவன் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் சரியான அமலாக தான் இருக்கும். அவன் செல்லக்கூடிய வழி நேர் வழியாக இருக்கும். அவனை அல்லாஹ் தஆலா அசத்தியத்தை விட்டு தூரமாக்கி விடுகின்றான், சத்தியத்திலே அவனை நிலைத்திருக்க செய்கின்றான் என்று சாலிஹ் அல் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லாஹ் இதற்கு விளக்கம் தருகின்றார்கள். அதே போல் அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், வல இன் சஅலனி லஉஅதியன்ன. அல்லாஹ் தஆலா ஒரு அடியானை நேசித்து விட்டான் என்றால் அவன் ஒரு விஷயத்தை அல்லாஹ்விடம் கேட்டால் அதை நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அவனுக்கு நிறைவேற்றியே தீருவான். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வல இன் சஅலனி லஉஅதியன்ன. அவன் என்னிடத்தில் ஒரு விஷயத்தை கேட்டால் அதை நிச்சயமாக அவனுக்கு நான் கொடுத்தே தீருவேன் என்று வாக்களித்து விட்டான். அதே போன்று வல இன் இஸ்தஆதனி லஉஈதன்ன. ஏதாவது ஒரு விஷயத்தை கண்டு அவன் அஞ்சி என்னிடத்தில் பாதுகாவல் தேடினால் அந்த விஷயத்தை விட்டு அவனை நிச்சயமாக நான் பாதுகாத்தே தீருவேன் என்று வாக்களித்து அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். ஒரு அடியானுக்கு அல்லாஹ்வின் நேசம் கிடைத்து விட்டால் அவனுக்கு இந்த உலகத்திலே எல்லா விஷயமும் கிடைத்து விடுகின்றது. அல்லாஹ் தஆலா முழுமையாக
பொறுப்பேற்றுக் கொள்கின்றான். அவனுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் தஆலா அவனுக்கு தந்து விடுகின்றான். அவனை எல்லா விதமான தீங்கை விட்டும் அவனை பாதுகாத்து விடுகின்றான். இப்படி அல்லாஹ்வுடைய நேசம் கிடைப்பது என்பது மிக மிக மகத்தான ஒரு விஷயம். அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அல்லாஹ்வுடைய நேசம் கிடைத்து விட்டால் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே முழு பொறுப்பை எடுத்துக்கொள்கின்றான். அதே நேரத்தில் நாளை மறுமையிலே அவனை நரகத்தை விட்டு பாதுகாத்து சொர்க்கத்திலே அவனை புகுத்து விடுகின்றான். எனவே அல்லாஹ்வின் நேசத்தை பெறுவதற்காக நாம் மிக அதிகமாக முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ்வின் நேசம் எல்லோருக்கும் கிடைப்பது கிடையாது. அவனுடைய நேசம் அதற்கு தகுதியானவர்களுக்கு தான் கிடைக்கும். அல்லாஹ்வின் நேசம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு தகுதியானவர்களாக நாம் முதலில் மாற வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பல அமல்களை நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா யாரை நேசிக்கின்றான், அல்லாஹ் தஆலாவின் நேசத்தை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு பல அமல்களை சொல்லி தந்திருக்கின்றார்கள். அந்த அமல்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றி அந்த அமல்களை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்தால் நிச்சயமாக அல்லாஹ்வின் நேசம் நமக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட நேசத்தை பெறுபவர்களாக நாம் மாற வேண்டும். அந்த நேசத்தை பெற வேண்டும் என்றால் அதற்கு மிக அவசியமான ஒரு விஷயம், முதன்மையான விஷயம், அல்லாஹ்வை நாம் நேசிப்பது. அல்லாஹ்வை நாம் நேசித்தால் நாம் அவனை வணங்க வேண்டும் என்பதற்காக அதிகமாக அவனை வணங்க ஆரம்பிப்போம். அவனுக்கு முழுமையாக கீழ்ப்படிய ஆரம்பிப்போம். உண்மையிலேயே அல்லாஹ்வின் மீது நமக்கு நேசம் இருந்தால் அவனுக்காக நாம் முழுமையாக கீழ்ப்படிந்து விடுவோம். எனவே முதலில் அல்லாஹ்வுடைய நேசம், அல்லாஹ்வை பற்றி நமக்கு நேசம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வை நாம் நேசித்தால் அல்லாஹ் தஆலா நம்மை நேசிப்பான். குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி யுஹ்பிபுகுமுல்லாஹ். நீங்கள் அல்லாஹ்வை நேசித்தால், உண்மையிலேயே நேசித்தால் நபியை பின்பற்றுங்கள். அப்படி நீங்கள் செய்தால், அல்லாஹ்வை நேசித்தால் யுஹ்பிபுகுமுல்லாஹ், உங்களை அல்லாஹ் தஆலா நேசிப்பான். எனவே முதலில் நாம் அல்லாஹ்வை நேசிக்க வேண்டும். அப்படி அல்லாஹ்வை நேசிப்பது என்பது ஒரு முஃமின் தன்னுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய, முழுமையாக தன்னுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய இபாதத். அல்லாஹ்வை நேசிப்பது ஒரு இபாதத். அந்த இபாதத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் முழுமையாக கடைபிடிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், وَمِنَ النَّاسِ مَن يَتَّخِذُ مِن دُونِ اللَّهِ أَندَادًا يُحِبُّونَهُمْ كَحُبِّ اللَّهِ. மக்களில் சிலர் இருக்கின்றனர், அவர்கள் அல்லாஹ்விற்கு இணையாக பல தெய்வங்களை எடுத்து வருகின்றார்கள். யுஹிப்பூனஹும் கஹுப்பில்லாஹ், அந்த தெய்வங்களை, அல்லாஹ்வை அவர்கள் எப்படி நேசிக்கின்றார்களோ அதே போன்று அந்த தெய்வங்களை நேசிக்கின்றார்கள். முஷ்ரிக்கீன்கள் அல்லாஹ்வை நேசிப்பார்கள், ஆனால் அந்த நேசத்திலும் அவர்களுடைய அந்த நேசத்திலும் ஷிர்க் இருக்கும். அல்லாஹ்வை எப்படி நேசிக்கின்றார்களோ அதே போன்று பல தெய்வங்களையும் அவர்கள் நேசிப்பார்கள். ஆனால் முஃமின்கள் வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பல் லில்லாஹ், ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹ்வை மிக மிக அதிகமாக நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், மிக கடுமையாக நேசிப்பார்கள். அவர்களுக்கு இந்த உலக மக்களின் மீது தன்னுடைய பெற்றோர்கள், தன்னுடைய பிள்ளைகள், செல்வங்கள், இந்த விஷயங்களின் மீதெல்லாம் அன்பு இருக்கும், பாசம் இருக்கும். ஆனால் அதைவிட அதிகமாக அவர்கள் அல்லாஹ்வை நேசிப்பார்கள்.
அல்லாஹ்வை எப்படி நேசிக்கின்றார்களோ அது போன்று மற்றவர்களை நேசிக்க மாட்டார்கள். அப்படி நேசிக்கின்றவர்களுக்கு தான் அல்லாஹ்விடைய நேசம் கிடைக்கும். அல்லாஹ்வை மிக மிக கடுமையாக நேசிக்க வேண்டும். அல்லாஹ்விற்காக மட்டும் அந்த நேசம், அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய அந்த நேசம் இஹ்லாஸான நேசமாக இருக்க வேண்டும். ஒரு முஃமின் அல்லாஹ்வை நேசித்தால் அந்த நேசம் அவனை அல்லாஹ்வை வணங்கும்படி தூண்டும், அவனுக்கு முழுமையாக கீழ்ப்படியும்படி தூண்டும். இதுதான் அல்லாஹ்வை நேசிக்கின்ற அந்த விஷயம். அல்லாஹ்வை நேசித்தால் நாம் அவனுக்கு முழுமையாக கட்டுப்படுவோம். அதே நேரத்தில் மனிதர்களை நேசிக்கின்ற அந்த இயல்பான நேசம் அவர்களை வணங்கும்படி நம்மை தூண்டாது. இப்படி இரண்டிற்கும் வித்தியாசம் இருக்கின்றது. அல்லாஹ்வை நாம் நேசிக்கக்கூடிய அந்த நேசம் அவனை வணங்கும்படி தூண்டும். மனிதர்களை நேசிக்கக்கூடிய அந்த நேசம் நம்மை வணங்க தூண்டாது. அல்லாஹ்வை அது போன்று நேசிக்க வேண்டும். அவனை நேசிப்பது என்றால் அவனுக்கு முழுமையாக கட்டுப்படுவது, அவனை அதிகமாக வணங்குவது. இதுதான் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய இந்த நேசம். அப்படி அல்லாஹ்வை நேசித்தால் நிச்சயமாக அல்லாஹ்வும் நம்மை நேசிப்பான். அல்லாஹ்வை நேசிப்பது என்பது வார்த்தையால் சொல்வது கிடையாது. சிலர் வார்த்தையால் அல்லாஹ்வை நேசிக்கின்றேன், நான் மிக கடுமையாக அல்லாஹ்வை நேசிக்கின்றேன் என்பதாக சொல்லுவார்கள். ஆனால் அவர்கள் உண்மையிலேயே அல்லாஹ்வை நேசிக்க மாட்டார்கள். நாம் உண்மையிலேயே அல்லாஹ்வை நேசித்தால் அதற்கு சில அடையாளங்கள் இருக்கின்றன. அந்த அடையாளங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் நாம் உண்மையிலேயே அல்லாஹ்வை நேசிக்கின்றோம் என்று அர்த்தம். அல்லாஹ் தஆலா அதைதான் சொல்லி காண்பிக்கின்றான். அந்த அடையாளம் என்னவென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவது, சுன்னாவை நிலைநாட்டுவது. அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி. யூதர்களும் நசாராக்களும் சொன்னார்கள், நாங்கள் அல்லாஹ்வை நேசிக்கின்றோம் என்று. அதற்குத்தான் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி. நீங்கள் உண்மையிலேயே அல்லாஹ்வை நேசிக்கின்றவர்களாக இருந்தால் என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று நபியை நீங்கள் கூறுங்கள். நபியை பார்த்து கட்டளையிடுகின்றான். உண்மையிலேயே அவர்கள் அல்லாஹ்வை நேசிக்கின்றார்கள் என்றால் உங்களை அவர்கள் பின்பற்றட்டும். அல்லாஹ்வின் நேசம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது என்பதற்கான மிக முக்கியமான அடையாளம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்படியே பின்பற்றுவது. யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக பின்பற்றுகிறார்களோ அவர்களைத்தான் அல்லாஹ் தஆலா நேசிக்கின்றான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது என்பது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவது என்பது வெறும் இபாதத்துகள் விஷயத்தில் கிடையாது. மாறாக நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலும் அவர்களை அப்படியே பின்பற்ற வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நம் தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்க வேண்டும், நாம் மக்களோடு சேர்ந்திருந்தால் நாம் எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய தோற்றம் எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய உடை எப்படி இருக்க வேண்டும் என்பது எல்லா நேரத்திலும் எல்லா விஷயங்களையும் பற்றி தெளிவாக நமக்கு கற்றுத்தந்து விட்டு சென்றிருக்கின்றார்கள். அந்த விஷயங்களை எல்லாம் முதலில் நாம் அறிய வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நம்மை வாழ சொல்லியிருக்கின்றார்கள் என்பதை முதலில் நாம் அறிய வேண்டும். அதை கற்றுக்கொண்டு அதை நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்ற வேண்டும், அதை செயல்படுத்த வேண்டும். அப்படி செயல்படுத்தினால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய நேசத்தை நாம் பெற முடியும். எனவே அல்லாஹ்வை நாம் நேசிக்கின்றோம் என்பதற்கான மிக முக்கியமான அடையாளம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவது, அவர்களை அப்படியே பின்பற்றுவது. அதே போன்று
இரண்டாவது அடையாளம், அல்லாஹ் யாரை நேசிக்கின்றானோ அல்லாஹ் நேசிக்கக்கூடிய அந்த நல்லடியார்களை நாம் நேசிக்க வேண்டும். அப்படி நாம் நேசித்தால் நிச்சயமாக நாம் அல்லாஹை நேசிக்கின்றோம் என்பதாக அர்த்தம். அல்லாஹ் யாரை நேசிக்கின்றானோ அவர்களை நாம் நேசிக்க வேண்டும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், மன் அஹப்ப ஃபில்லாஹ், யார் அல்லாஹ்விற்காக நேசிக்கின்றார்களோ, ஒரு மனிதர் நல்லவராக இருக்கின்றார், அவர் அதிகமாக இபாதத் செய்யக்கூடியவராக இருக்கின்றார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடியவராக இருக்கின்றார், இப்படி அவர் நல்லவராக இருக்கின்றார் என்று நாம் அவரை நேசிக்க தொடங்கினால் அதுதான் அல்லாஹ்விற்காக நேசிக்கக்கூடிய அந்த நேசம். அல்லாஹ்விற்காக யார் நேசிக்கின்றார்களோ, மன் மன் அஹப்ப ஃபில்லாஹ், யார் அல்லாஹ்விற்காக நேசிக்கின்றார்களோ, வமன் வாலா ஃபில்லாஹ், அல்லாஹ்விற்காக நட்பு பாராட்டுகின்றார்களோ, வஆதா ஃபில்லாஹ், அல்லாஹ்விற்காக யார் பகைத்துக் கொள்கின்றார்களோ, ஃபஇன்னமா துனாலு வலாயத்துல்லாஹி பிதாலிக், இப்படிப்பட்ட விஷயங்களின் மூலமாகத்தான் அல்லாஹ்வுடைய நேசத்தை, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நம்மால் பெற முடியும் என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். எனவே நாம் அல்லாஹ்வை நேசித்தால், அல்லாஹ் யாரை நேசிக்கின்றானோ அப்படிப்பட்ட மனிதர்களை நாம் நேசிக்க வேண்டும். அப்படி நேசித்தால்தான் அல்லாஹ்வுடைய நேசம் நமக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் அவர்களை ஒருபோதும் வெறுத்து விடக்கூடாது, அவர்களை பகைத்துக் கொள்ளக்கூடாது. யாரை அல்லாஹ் நேசிக்கின்றானோ, யார் அல்லாஹ்விற்காக தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டார்களோ, அல்லாஹ்வை அதிகமாக வணங்குகின்றார்களோ, அப்படிப்பட்ட நல்லடியார்களை ஒருபோதும் நாம் பகைத்துக் கொள்ளக்கூடாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ் தஆலா கூறுகின்றான் என்று ஹதீஸுல் குதுஸியிலே, மன் ஆதாலி வலியன் ஃபகத் ஆதன்துஹு பில் ஹர்ப், அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், மன் ஆதாலி வலியன் ஃபகத் ஆதன்துஹு பில் ஹர்ப், யார் என்னுடைய நல்லடியானை பகைத்துக் கொள்கின்றார்களோ அவர்களை நான் போருக்காக அழைக்கின்றேன், அவர்களுடன் போர் செய்ய ஆசைப்படுகின்றேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். எனவே நாம் நல்லவர்களை நாம் ஒருபோதும் பகைத்துக் கொள்ளக்கூடாது. இது நம்மை விட்டு அல்லாஹ்வுடைய நேசத்தை எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை நேசிக்க வேண்டும். இதன் மூலமாக நமக்கு அல்லாஹ்வுடைய நேசமும் அவனுடைய நெருக்கமும் நமக்கு கிடைக்கும். இப்படி இந்த இரண்டு அடையாளங்கள் ஒருவரிடம் இருந்தால், ஒருவரிடம் இந்த அடையாளங்கள் இருந்தால் நிச்சயமாக அவர் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவராக இருப்பார். அவர்தான் உண்மையிலேயே அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர். அதே நேரத்தில் அவரையும் அல்லாஹ் தஆலா நேசிக்கின்றான். இது முதலாவது விஷயம். அல்லாஹ்வை நாம் நேசிக்க வேண்டும். அவனுடைய அன்பை நாம் பெற வேண்டும் என்றால் அவனை முதலில் நாம் நேசிக்க வேண்டும். இரண்டாவது, நஃபிலான வணக்கங்களை அதிகமாக தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்க வேண்டும் என்றால் நாம் நஃபிலான வணக்கங்களை அதிகமாக செய்ய வேண்டும், தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பல நஃபிலான வணக்கங்களை கற்றுத் தந்திருக்கின்றார்கள். நஃபிலான பல தொழுகைகள் இருக்கின்றன, நஃபிலான நோன்புகள், நஃபிலான சதகாக்கள், இப்படி நஃபிலான வணக்கங்கள் அதிகமாக இருக்கின்றன. நாம் அதையெல்லாம் தெரிந்து கொண்டு அதை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும், தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். அப்படி தொடர்ச்சியாக செய்து கொண்டே வந்தால் அல்லாஹ் தஆலா
நம்மை நேசிக்கின்றான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே ஹதீஸுல் குத்ஸியிலே சொல்கின்றார்கள், வலா யஸாலு அப்தி யதகர்ரபு இலைய பின்னவாஃபில். ஒரு அடியான் நஃபிலான வணக்கங்களை கொண்டு என்னை நெருங்கி வந்து கொண்டே இருப்பான். எதுவரை என்றால், ஹத்தா உஹிப்பஹு, அவனை நான் நேசித்து விடுவேன். ஒரு அடியான் தொடர்ச்சியாக நஃபிலான வணக்கங்களை அதிகமாக செய்து கொண்டே இருப்பான். எதுவரை என்றால் அவனை நான் நேசிக்க ஆரம்பித்து விடுவேன். தொடர்ச்சியாக நாம் நஃபிலான வணக்கங்களை செய்து கொண்டே இருந்தால் அல்லாஹ்வுடைய நேசம் நமக்கு கிடைக்கின்றது. ஆனால் இதற்கு ஒரு நிபந்தனை இருக்கின்றது. முதலில் நாம் அல்லாஹ் நம்மீது கடமையாக்கிய அந்த பரவான வணக்கங்களிலே நாம் சரியாக இருக்க வேண்டும். அதில் எந்த ஒரு குறைபாடும் ஏற்படுத்தக்கூடாது. அதை சரியான முறையிலே முதலில் நாம் செய்ய வேண்டும். ஒருவர் நஃபிலான வணக்கங்களை அதிகமாக செய்து கொண்டிருக்கின்றார், ஆனால் பரவான வணக்கங்களிலே அவர் பொழுதுபோக்காக இருக்கின்றார் என்றால் அப்படி யாரும் அல்லாஹ்வை நெருங்க முடியாது. அப்படி நெருங்கினால் அல்லாஹ் தஆலா அதை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டான். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், وَمَا تَقَرَّبَ إِلَيَّ عَبْدِي بِشَيْءٍ أَحَبُّ إِلَيَّ مِمَّا افْتَرَضْتُهُ عَلَيْهِ. அடியான் என்னை நெருங்குவதிலே, ஒரு அடியான் அமல்களை கொண்டு என்னை நெருங்கக்கூடிய அந்த அமல்களிலே எனக்கு மிக பிடித்தமான அமல், நான் எதை அவனுக்கு கடமையாக்கி இருக்கின்றானோ அந்த அமல்கள் தான். அல்லாஹ் தஆலா நமக்கு கடமையாக்கி இருக்கக்கூடிய அந்த அமல்களை செய்தாலே, அந்த அமல்களை சரியாக செய்தாலே அல்லாஹ்வை நாம் நெருங்க முடியும். அப்படித்தான் முதலில் நாம் நெருங்க வேண்டும். முதலில் நாம் பரதான வணக்கங்களிலே சரியாக இருக்க வேண்டும். அப்படி நாம் எல்லா விதத்திலும் அதில் சரியாகி விட்டால் பிறகு நஃபிலான வணக்கங்களை நாம் தொடர்ச்சியாக செய்ய ஆரம்பிக்க வேண்டும். இந்த நஃபிலான வணக்கங்களின் மூலம் கடமையான வணக்கங்களிலே ஏதாவது குறைபாடு ஏற்படுகின்றது என்றால் அந்த நஃபிலான வணக்கங்களை விட்டுவிடுவதே நமக்கு மிக மிக பொருத்தமானதாக இருக்கும். முதலிலே பரதான வணக்கங்கள், அதற்கு இருக்கக்கூடிய அந்த மகத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பரதான வணக்கங்களை சரியாக செய்துவிட்டு அந்த நிலையிலே நஃபிலான வணக்கங்களையும் செய்ய வேண்டும். இப்படி செய்தால்தான் அல்லாஹ்வுடைய அந்த நேசம் நமக்கு கிடைக்கும். அப்படி அந்த நேசம் கிடைத்து விட்டால் இந்த உலகத்திலே நமக்கு எதெல்லாம் தேவையோ எல்லா தேவைகளும் பூர்த்தியாகிவிடும். நமக்கு நிம்மதியான வாழ்க்கை கிடைத்துவிடும். நாளை மறுமையிலே சொர்க்கமும் கிடைத்துவிடும். அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறுவதற்காக நாம் அதிகமாக நஃபிலான வணக்கங்களை செய்ய வேண்டும். பரதான வணக்கங்களை சரியாக செய்து கொண்டிருக்க கூடிய அந்த நிலையிலே நஃபிலான வணக்கங்களையும் அதிகமாக நாம் செய்ய வேண்டும். அப்படி செய்தால் அல்லாஹ்வுடைய நேசம் நமக்கு கிடைக்கும். அல்லாஹ்வுடைய நேசம் என்பது மிக மிக மகத்தான ஒரு விஷயம். அந்த நேசத்தை பெறுவதற்காக நாம் போராட வேண்டும். அதற்கு தகுதியானவர்களாக நாம் ஆக வேண்டும். எனவே இரண்டாவதாக நஃபிலான வணக்கங்களிலே நாம் ஆர்வம் காட்ட வேண்டும். அல்லாஹ்வை நேசிப்பது, இரண்டாவது நஃபிலான வணக்கங்களை அதிகமாக செய்வது. அதே போன்று மூன்றாவதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பல இடங்களிலே சில சிஃபத்துகளை சொல்லி, சில பண்புகளை சொல்லி, இந்த பண்புகள் யாரிடத்தில் இருக்கின்றதோ அவர்களை நான் நேசிக்கின்றேன் என்று சொல்கின்றான். உதாரணமாக, இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா
முத்தகீன்களை நேசிக்கின்றான். இன்னல்லாஹ் யுஹிப்புல் முஹ்சினீன், முஹ்சின்களை அல்லாஹ் தஆலா நேசிக்கின்றான். இன்னல்லாஹ் யுஹிப்புத் தவ்வாபீன் வ யுஹிப்புல் முத்தஹிரீன், அல்லாஹ் தஆலா அதிகமாக தௌபா செய்பவர்களை நேசிக்கின்றான். அதே நேரத்தில் சுத்தமாக இருக்கக்கூடியவர்களை அல்லாஹ் தஆலா நேசிக்கின்றான். இன்னல்லாஹ் யுஹிப்புஸ் ஸாபிரீன், பொறுமையாக இருக்கக்கூடியவர்களை அல்லாஹ் தஆலா நேசிக்கின்றான். இப்படி பல பண்புகளை சொல்லி அல்லாஹ் தஆலா இத்தகையவர்களை நான் நேசிக்கின்றேன் என்பதாக சொல்கின்றான். அப்படிப்பட்ட பண்புகளை எல்லாம் நாம் நமக்குள்ளே எடுத்து வர வேண்டும். அதை நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து வர வேண்டும். முதலில் அதை பற்றி நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக இன்னல்லாஹ் யுஹிப்புல் முத்தகீன் என்றால் தக்வா என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும். தக்வா என்றால் என்ன என்று தெரிந்து அதை செயல்படுத்த வேண்டும். அதே போன்று இஹ்சான் என்றால் என்ன என்பதை தெரிந்து கொண்டு நாம் அதை செயல்படுத்த வேண்டும். தௌபா, தௌபாவுடைய நிபந்தனைகள் எல்லாவற்றையும் நாம் முதலில் அறிய வேண்டும். சாதாரணமாக மேலோட்டமாக அறிவது கிடையாது. அதை நன்றாக அறிய வேண்டும். அதை அறிந்து அதை செயல்படுத்த வேண்டும். இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் தக்வா என்றால் என்ன என்பதை, இன்னல்லாஹ் யுஹிப்புல் முத்தகீன், அல்லாஹ் தஆலா முத்தகீன்களை நேசிக்கின்றான். இதில் முத்தகீன்கள் தக்வா உடையவர்கள். தக்வா என்றால் என்ன என்பதை இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்கின்றார்கள். அல் அமலு பித்தாஅத்தில்லாஹ் ஈமானன் வஹ்திசாபன். தக்வா என்றால் அல்லாஹ்விற்கு கட்டுப்படுவது. ஈமானன் வஹ்திசாபன், ஈமான் கொண்ட நிலையிலே அல்லாஹ்வையும் அவனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த கூலிகளையும் எல்லாவற்றையும் ஈமான் கொண்ட நிலையிலே அவனுக்கு கட்டுப்படுவது. அதே நேரத்தில் அவனிடத்தில் நன்மையை எதிர்பார்ப்பது. அம்ரன் வ நஹ்யன், அது அல்லாஹ் தஆலா ஏவிய விஷயமாக இருந்தாலும் சரி, அப்படி அல்லாஹ் தஆலா ஏவி இருந்தால் அல்லாஹ் தஆலா எதை ஏவினானோ அந்த விஷயங்களை அவனிடத்திலே நன்மையை எதிர்பார்த்து அதை செய்வது. அதே நேரத்தில் அவன் எதையெல்லாம் விட்டு தடுத்தானோ அவனுடைய வேதனையை பயந்து அந்த எல்லா விஷயங்களை விட்டும் தூரமாக இருப்பது. இதுதான் தக்வா. தக்வா என்றால் அல்லாஹ் தஆலா எதையெல்லாம் நமக்கு ஏவினானோ நன்மையை எதிர்பார்த்து அந்த விஷயங்களை எல்லாம் செய்வது. அல்லாஹ் தஆலா எதையெல்லாம் நமக்கு தடுத்தானோ அந்த விஷயங்களை எல்லாம் அவனுடைய வேதனை கண்டு அஞ்சி அந்த விஷயங்களை விட்டெல்லாம் தூரமாக இருப்பது. இப்படி யார் செய்கின்றார்களோ, இந்த தன்மை யாரிடத்தில் இருக்கின்றதோ அப்படிப்பட்டவர்களை அல்லாஹ் தஆலா நேசிக்கின்றான். எனவே நாம் நம் தக்வாவை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தக்வா உடையவர்களாக ஆவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். முதலில் தக்வா என்றால் என்னவென்று முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். பிறகு அதை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும். அப்படி நாம் மாறினால் அல்லாஹ்வுடைய நேசத்தை நாம் பெற முடியும். அதே போன்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றார், இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன், இஹ்சான் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் தஆலா நேசிக்கின்றான். இஹ்சான் என்றால் என்ன? இஹ்சான் என்றால் ஒரு மனிதருக்கு ஒருவருக்கு நாம் செய்ய வேண்டிய அந்த உரிமையை, கொடுக்க வேண்டிய உரிமையை விட அதிகமாக கொடுப்பதுதான் இஹ்சான். கொடுக்க வேண்டிய, அவருக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கை விட அதிகமாக கொடுப்பது, அதைத்தான் இஹ்சான் என்று சொல்வார்கள். இப்படி இஹ்சான் இரண்டு வகையாக இருக்கின்றது. ஒன்று நாம் அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய இஹ்சான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சில கேள்விகளை கேட்டார்கள். ஈமான் என்றால் என்ன, இஸ்லாம் என்றால் என்ன, அதே போன்று இஹ்சான் என்றால் என்ன என்பதாக கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் அளித்தார்கள். அல் இஹ்சான் அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹ். அல்லாஹ்வை வணங்குவது எப்படி என்றால் கஅன்னக தராஹ், அவனை நீங்கள் பார்ப்பது போன்று வணங்குவது. அல்லாஹ்வை நாம் பார்க்கவில்லை, அப்படி பார்த்திருந்தால் நாம் எப்படி வணங்குவோமோ, நாம் அல்லாஹ்வை பார்த்து விட்டால் அவனுக்காக எப்படி நாம் அவனுக்கு கீழ்ப்படிவோமோ, அது போன்று நாம் வணங்குவது இஹ்சான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த இஹ்சான் யாரிடத்தில் இருக்கின்றதோ, அதே நேரத்தில் فَإِن لَّمْ تَكُنْ تَرَاهُ فَإِنَّهُ يَرَاكَ, அப்படி இந்த நிலை வரவில்லை என்றாலும் فَإِنَّهُ يَرَاكَ, அவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற நிலையில் வணக்கங்களை செய்வது, இதுவும் இஹ்சான் தான். அல்லாஹ் தஆலா நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற நிலையிலே அந்த உணர்வோடு வணங்குவது, இதுதான் இஹ்சான். இந்த இஹ்சான் யாரிடத்தில் இருக்கின்றதோ அவர்களையும் அல்லாஹ் தஆலா நேசிக்கின்றான். எனவே நம்முடைய இந்த வாழ்க்கையில் இஹ்சான் என்ற நிலைமை, அந்த பண்பு நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். இஹ்சானுடைய முதல் வகை அல்லாஹ்விற்கு நாம் செய்யக்கூடிய இஹ்சான். இரண்டாவது படைப்பினங்களுக்கு நாம் செய்யக்கூடிய இஹ்சான். படைப்பினங்களுக்கு செய்யக்கூடிய இஹ்சான் என்றால் அவர்களுக்கு பயனளிக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் அவர்களுக்கு கொடுப்பது, அவர்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் அவர்களை விட்டு தூரப்படுத்துவது, இதுதான் நாம் படைப்பினங்களுக்கு செய்யக்கூடிய இஹ்சான். அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கை கொடுப்பது இஹ்சான், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை கொடுப்பது அதுவும் இஹ்சான். அதைவிட அதிகமாக கொடுப்பது அதைவிட சிறந்தது. எனவே இந்த இஹ்சான் நம் இடத்தில் இருக்க வேண்டும். நாம் நம்மோடு இருப்பவர்களுக்கு, அந்த மனிதர்களுக்கு, நம்மோடு பழகுவவர்களுக்கு நாம் நம்முடைய இஹ்சானை நாம் செலுத்த வேண்டும். இஹ்சான் என்றால் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை கொடுத்து, அவர்களுக்கு கொடுத்த உரிமையை விட அதிகமாக அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஒருவர் நம்மை திட்டினால் நாம் திட்டலாம், ஆனால் நாம் பொறுமையாக இருந்துவிட்டால் அதுவும் இஹ்சான் தான். அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை விட அதிகமாக கொடுப்பது. இப்படி இந்த இஹ்சானிலே மிக மிக உயர்ந்த இஹ்சான் நாம் விலங்குகளுக்காக செய்யக்கூடிய இஹ்சான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்னல்லாஹ கதபல் இஹ்சான அலா குல்லி ஷைஇ. அல்லாஹ் தஆலா இந்த இஹ்சான் என்கின்ற இந்த பண்பை எல்லா விஷயத்திலும் வைத்திருக்கின்றான். فَإِذَا قَتَلْتُمْ فَأَحْسِنُوا الْقِتْلَةَ. எனவே நீங்கள் ஏதாவது ஒரு விலங்கை கொல்ல நினைத்தால் فَأَحْسِنُوا الْقِتْلَةَ, அதை முழுமையாக கொன்று விடுங்கள். அதை துடிதுடித்து இறக்க நீங்கள் வைத்து விடாதீர்கள், அதை முழுமையாக கொன்று விடுங்கள். அதற்கு முழுமையான ராஹத்தை அதற்கு கொடுத்து விடுங்கள். وَإِذَا ذَبَحْتُمْ فَأَحْسِنُوا الذِّبْحَةَ. அதே போன்று நீங்கள் ஒரு பிராணியை அறுத்து பலியிட நினைத்தால் அதையும் நன்றாக அறுத்து விடுங்கள். وَلْيُحِدَّ أَحَدُكُمْ شَفْرَتَهُ. ஒருவர் தன்னுடைய கத்தியை நன்றாக தீட்டிக் கொள்ளட்டும், கத்தியை நன்றாக தீட்டிக் கொள்ளட்டும். وَلْيُرِحْ ذَبِيحَتَهُ. அந்த பிராணிக்கு அவர் முழுமையான அந்த ராஹத்தை கொடுத்து விடட்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்.
இது இஹ்சானில் மிக மிக உயர்ந்த, மனிதர்களுக்கு செய்யக்கூடிய, படைப்பினங்களுக்கு செய்யக்கூடிய இஹ்சானில் மிக உயர்ந்த தன்மை இது. எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையில் இஹ்சானை கடைபிடிக்க வேண்டும். இப்படி நாம் இஹ்சானை கடைபிடித்தால் அல்லாஹ்வுடைய அந்த நேசம் நமக்கு கிடைக்கும். எனவே அல்லாஹ் தஆலா எந்தெந்த பண்புகளை எல்லாம் நேசிக்கின்றேன், இந்த பண்பு உள்ளவர்களை நான் நேசிக்கின்றேன் என்று சொல்லிவிட்டால், அந்த பண்புகளை நாம் எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய நேசத்தை நாம் பெற முடியும். அப்படி நாம் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து முன்வர வேண்டும். அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அப்படி நமக்கு அந்த நிஅமத் கிடைத்து விட்டது என்றால், அல்லாஹ்வுடைய அந்த நேசம், அவன் நேசிக்கின்ற, அல்லாஹ் தஆலா நேசிக்கின்ற அந்த பாக்கியம் நமக்கு கிடைத்து விட்டது என்றால், அதற்கு பிறகு நமக்கு வேறு எதுவும் தேவையில்லை. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நேசத்தை நாம் பெற வேண்டும். அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறுவதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய நேசம் எவ்வளவு மகத்துவமானதோ அதே போன்ற அது யாருக்கு கிடைக்குமோ அவர்கள் அதற்கு தகுதியானவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய மனோ இச்சைகளை கட்டுப்படுத்த வேண்டும். இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற வேண்டும் என்றால் அதற்கு தகுந்தது போல் அமலும் செய்ய வேண்டும். அல்லாஹ்வின் நேசத்தை பெற்றுத்தரக்கூடிய இந்த அமல்கள் எல்லாம் இலகுவாக செய்யக்கூடிய அமல்கள் கிடையாது. நாம் வாழ்நாள் முழுக்க அதை கடைபிடித்து செய்யக்கூடிய அமல்கள். இவை நமக்கு சில கஷ்டமாகத்தான் இருக்கும். ஆனால் இவைகளை நாம் செய்ய ஆரம்பித்து விட்டோம் என்றால், அதை தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருந்தோம் என்றால், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய அந்த நேசத்தை நாம் பெற முடியும். அந்த நேசத்தை பெறுவதற்காக நாம் நம்முடைய மனதை கட்டுப்படுத்த வேண்டும். கட்டுப்படுத்தி கொண்டு இந்த விஷயங்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து வர வேண்டும். அப்படி எடுத்து வந்து விட்டால் அல்லாஹ்வுடைய நேசம் நமக்கு கிடைக்கும். அந்த நேசத்தை பெறுவதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் அவனுடைய நேசத்தை பெறுவதற்கு தகுதியானவர்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. நம்முடைய வாழ்க்கையிலே அதை முழுமையாக கடைபிடிக்கக்கூடியவர்களாக, அவன் எந்தெந்த அமல்களை எல்லாம் நமக்கு அவனுடைய நேசத்தை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கின்றது என்று சொல்கின்றானோ அந்த அமல்களை எல்லாம் நாம் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடியவர்களாக நம்மை அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.